ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.16. செம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தடவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள். ஓகேவா? தடவியல் விஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு மனுஷனுடைய தொடை எலும்பை வச்சு அவங்க எவ்வளோ உயரம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அவர்கள் பொதுவாக h(b) = 2.47b + 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த சார்பை வச்சு தான் அவங்களுடைய உயரத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்கு b என்பது தொடை எலும்பின் நீளம். இதை பியை என்னன்னு சொல்கிறாங்க? அந்த தொடை எலும்புடைய நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம எதை ப்ரூஃப் பண்ணணும்னா, h ஆனது ஒன்றுக்கொன்றானதா என சரிபார்க்க தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர். தொடை எலும்பின் நீளம் வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஏனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. b வந்து 50ன்னு கொடுத்துட்டாங்க, h வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மூணாவது, நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, h வந்து கொடுத்துட்டாங்க. அவர் தொடை எலும்பின் நீளம் x என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். f(a1) = f(a2). இந்த ஃபார்முலாவிலேருந்து a1 = a2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை தான் ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த சமன்பாடுக்கு இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? h(b) = 2.47b + 54.10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இங்கே b1 தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சமன்பாடில் a1 a2ன்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? b1 b2 அப்படின்னு சொல்லி இந்த சமன்பாடில் பிரதியிட போகிறோம். ஓகேவா? b1ன்னு சொல்லி இந்த சமன்பாடில் h(b1) = 2.47bக்கு பதிலாக b1 + 54.10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்கு பதிலாக b2ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம் இந்த சமன்பாடில். அப்போ h(b2) = 2.47b2 + 54.10 அப்படின்னு வருது. ஓகேவா? இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சமன்பாடில் இருக்க மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அப்போ h(b1) = h(b2). அப்போ இதோடைய வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை தான் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். h(b1) வேல்யூ, h(b2) வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ 2.47b1 இந்த சைடு வச்சுட்டு இந்த ப்ளஸில் இருக்க 54.10 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸில் மாறிடும். மைனஸில் மாறிச்சுன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். 2.47b1 = 2.47b2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதிலிருந்து b1 வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ b1 இந்த பெருக்கல்ல இருக்க b2 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். இந்த 2.47 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இருக்க பெருக்கல்ல இருக்க 2.47 இந்த சைடு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். அப்போ 2.47 இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ b1 இந்த b2 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? வகுத்தல் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா இந்த மாதிரி பெருக்கல்ல நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம்? இந்த h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? உயரத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செகண்டு என்ன கொடுத்துட்டாங்க? b வந்து 50ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து உயரத்தை கண்டுபிடிக்கணும். h(b) வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க சமன்பாடு என்னது? h(b) = 2.47b
ப்ளஸ் 54 10. ஓகேவா? இப்போ பிக்கு பதிலாக இந்த 50ன்னு சொல்லி நம்ம பிரதியிட போகிறோம். பிரதிட்டோமா? அப்போ மீதி இருக்கிறது என்னது? 2.47. இந்த பிக்கு பதிலாக 50 ப்ளஸ் 54.10. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 247 × 50. இதை பெருக்கணும். இப்போது 0வால் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கணும். இப்போ 5ஆல் பெருக்கும்போது 7 5 35க்கு 5 மிச்சம் 3. 5 20, ஒரு 3 23க்கு 3 மிச்சம் 2. 2 10, ஒரு 2 12ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது பண்ணோன்னா 0, இந்த 5 அப்படியே வரும், இந்த 3 இந்த 12 அப்படியே வரும். ஓகேவா? இந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்னது? 123.50 ப்ளஸ் 54.10. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 123.50 54.10. இங்கே 0, 5 1 6, 4 3 7, 5 2 7 1. இதுதான் கிடைக்குது. அப்போ 177.60 கிடைக்குது. அப்போ இந்த உயரம் என்னது? அந்த நபரின் உயரம் 177.6 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா h(b) கொடுத்துட்டாங்க. h(b) என்னன்னு கொடுத்துருக்காங்க? 147.96ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ h(b) = 2.47b ப்ளஸ் 54.10. இப்போ h(b)யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும்? 147.96 = 2.47b ப்ளஸ் 54.10. இதில் பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ப்ளஸில் இருக்க 54.10 இந்த சைடு வந்தால் மைனஸில் ஆகிடும். அப்போ 147.96 மைனஸ் இது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ 54.10 = 2.47b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 147.96 54.10. அப்போ 6ல் 0 போயிடுச்சுன்னா 6, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, இந்த புள்ளி அப்படியே வரும். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, 14ல் 5 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 9ன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ 93.86ன்னு கிடைக்குது. ஓகேவா? இந்த சைடு 2.47bன்னு இருக்குது. இப்போ பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் 93.86 அப்படியே இந்த சைடு வச்சுட்டு இந்த பெருக்கல்ல இருக்க 2.47 இந்த சைடு வந்தால் என்ன வகுத்தல மாறிடும். அப்போ 2.47 = b. இப்போ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டு போகணும். பாயிண்ட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நம்பராக கிடைக்கும். பாயிண்ட்டு போகணுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கணும். அப்போ இந்த சைடு மாற்றி எழுதிக்கலாம். அப்போ b = 93.86 / 2.47. இதை நம்ம 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்க போகிறோம். 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? இதை பெருக்கணுன்னா 93.86ன்னு கிடைக்கும். இதை 100ஆல் பெருக்கணுன்னா 247ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 247 9386. ஓகேவா? 38 × 247 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? 0. அப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா 38 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ தொடையில் b தான், நீளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ b = 38. அப்போ தொடை எலும்பின் நீளம்
38 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சுது.